ஆமாமா, கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு சும்மாறா ஏன்டா வீட்டுக்குள்ளேயே போதிச்சீங்க. சாரி ராம்சே, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். லேர்னிங்கா? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள், நம்ம ஃபாலோ பண்ண போற தலைவர்கள், நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். மேகலையா இங்க கூட்டிட்டு வர்றேன், அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார். என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர் இருக்கும், கரெக்டடா தான் இருக்க முடியும். இவராவே வழிகாட்டு, என்ன அவர் அதை தான் வழிகாட்டுறாரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, பஞ்சாயத்து நாரி போச்சுடா. பொதகுயில காலை விட்டாரு, விட்டா நம்மளையும் ஏத்துட்டு போயிடுவாரு. அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கொடுத்தா டேட்டு போற இடத்துல பேர் எழுதுவான் சார். அட தற்குறி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. எங்க பாப்போம். விஜய மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறனா சாமி, அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம். ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? இது சத்தியம். இங்கே செல்லும் இந்த பாதை யாரோ உள்ள நிறைய பைத்தியம் வாய சமக்க முடியாது. நீங்கள் நேரடியாக அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டிருந்தால் சில விஷயங்களை மாற்றி இருக்கலாம்ல. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆமா, மொத்தம் இது மாதிரி எத்தனை கேஸுக்குப்பா? கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எனக்கு 2 நாள் லீவு கொடுத்துரு, நீ வேலையை விட்டு எடுத்தா நான், நீ போனஸ் கொடுத்தானா என் வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? நான் கம்பெனில பண்றேன், ஆனா லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் மட்டும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. அவனுக்கு படிப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, ஊர் இருக்கு. நைட் 12 மணிக்கு ஆஃப்ல இருந்தேன். நான் ஆஃப் போட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு எடுத்து நான் இப்படியே வந்துட்டேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீ வேலையை விட்டு எடுத்தா நான், நீ போனஸ் கொடுத்தானா என் தலைவர் வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அவர் பார்க்கணும் கஷ்டமே. நாளைக்கு எக்ஸாம் வச்சு அப்பா கூட்டி வந்துட்டீங்க. நாளைக்கு எக்ஸாமா? நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறியா? நான் அவர்கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தேன். நான் அவர் கூப்பிட்டே இருக்கேன், ஆனா அவர் என்ன பார்க்கவே இல்லை. அழகே மாட்டான். கண்ணதோட முதல்ல ஐயோ பாத்து கண்ணு சொல்லிக்க போகுது. ஆனா நான் எனக்கு அவர்தான் எல்லாமே. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவர்தான் எனக்கு எல்லாமே. ஆனா அவர் என்ன பார்க்காம போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நம்ம எல்லாருமே தளபதியோடைய ஜாதி, தளபதியோடைய மதம், எல்லாருமே நமக்கு தளபதி தான்.
ஆரணி நீங்களா? தமிழக வெற்றி கழகம் யாழ்ப்பாண கிளையின் தளபதி. எங்க இருந்து வாரீங்க நீங்களா? இந்த ஆஜா பூஜா எல்லாம் கத்த தெரியாது, சத்தமா தான் கத்தி கலைக்க மாட்டோம். கமிங் டு த பாயிண்ட். சொல்லுங்க. நமக்கு எல்லாமே நம்மளுடைய உயிர் மூச்சு. தளபதியை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. தளபதி விஜய். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? நம்ம அப்படி மெதுவா விசாரிக்கும் போது என்னன்னா ஷாலினி அஜித் வராங்க போல. ஓ பரவாயில்லையா, 2 பேரும் வர்றாங்களா? குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போறா போன வீட்டுக்கு ஆட்டை போறது கால தேர்றது பாரு. நம்ம மேடையில வந்து ஏவி போடுறாங்க. அந்த தலை தோனி வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் அவரும் வாழ்த்து சொல்றாரு. அவரும் ஒரு வாழ்த்து சொல்றாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாங்கனே வண்டியில இருங்கனே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? இன்றை தொட்டு 2026 நாம் சோனம் தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்கலான்னு தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? அவ்வளவு நல்லவனாடா நீ. உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, ஆர்வி பரதன் 1 லட்சம், ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். குட்டி உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்காக ஒரு டிரைவரோட வேலை பார்த்த ஊதியத்தை கொடுக்காதனால இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அதனாலதான் கமிஷனர் ஆபீஸ்க்கே வந்துட்டேன். 10 காசு ஊர்காமட்டைக்கு வெளிப்பட மாட்டேங்கிறா சார். நக்கி நக்கி யானையோட தந்தம் தேடி. புரிஞ்சதா? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம்? நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துதான் போயிடுவோம். இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு, அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். இருக்கே ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? உங்க படத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் வச்சு உங்களை உயிரா நினைக்கிற ரசிகன் கிட்ட இருந்து காசை புடுங்குறாங்க. அத உங்களால தடுத்து நிறுத்த முடியல. செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வித்தானா குவாலத்து போய்டான். போதுமா? அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். அண்ணல் அம்பேத்கர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். என்ன எழவிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். உனக்கு வேண்டாம் எழுதி கொடுத்தாங்க கையில கட்ட முறைக்கு. எழுதி கொடுத்தவன் தப்பா எழுதி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே வாட்சி விட்டு போறாரு. ஒருவேளை எழுதி கொடுத்தவன் தப்பா எழுதி கொடுத்து இவருக்கு அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சிருந்தா இவர் சரியா வாச்சிருப்பாரு. எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு நண்பன் படத்துல ஸ்ரீவத்சன் கேரக்டர் எப்படி வாசிச்சதோ எழுதி கொடுக்கறது அப்படிதான் இவர் வாசிக்காரு. என்னன்னு நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பா எழுதுற, மூஞ்சிய ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசியிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு. கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க
நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து. எனக்கு சிலை வைக்க வேண்டும் சொன்னது உங்க விஜய். கலாநிதி மாறன புகழ்ந்து பேசியது உங்க விஜய். கழகத்துடைய கலைஞர் ஐயா குடும்பத்துல உதயநிதி, அது அவர்தான் முதலாளி. உங்க விஜய் மூவி யார்? உதயநிதி தான தலைவர் எம்டி. அதுல உங்க விஜய் நடிக்கலையா? அந்த படம் வாங்கலையா நீங்க? எங்க போச்சு உன் ரூல்? எல்லாம் ஃபவுல். கும்மாலிகான்னு போன குத்த பாரு, அது பப்பாலிகாவா இருக்குது. அந்த படத்துல நீங்க இப்ப கேரவன் வாங்கிருக்கீங்க, வீடு வாங்குறீங்க, உங்க சாப்பிடுறீங்க, உங்க கட்சி நடத்துறீங்க. ஐயா மக்கள்கிட்ட மறைக்கிறீங்க. நானு நீங்க வந்து கருணாநிதி ஐயா குடும்பத்தை முறைகேடாக படம் ஈட்டி இருக்குன்னு சொன்னா அந்த திரைப்பட கம்பெனியில எதுக்கு போய் நடிக்கிறீங்க? அப்படி எல்லாம் உங்க புனித நல்ல மனித புனித உங்க விஜய். நாம போறீங்க ஒரு யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. தமிழ்நாட்டை முழுமையா மாத்திர ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். அவன் கிழிப்பான். மாநாட்டுக்கு வந்து ஒரு போயிருக்காரு, போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த மாநாடு திடலில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம். இல்லை, தலைமை கழகத்துல இருந்து ஒரு ஃபோனு, ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. ஏன் விஜய் ஒரு வார்த்தை, ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம்ல? அவர் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட இருந்து நாங்க வேற எதுவும் நாங்க எதிர்பார்க்கல. ஒரு தொண்டை, முக்கியமான தொண்டை சார், அவரு எம்எல்ஏ கேண்டிடேட் சார், அவருக்கு ஏன் சார் இரங்கல் தெரிவிக்கல? மூஞ்சில முடிச்சார பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதல்ல முடிக்க சினிமானா என்ன? வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும். அன்னைக்கு வேற பாட்டு பாடின, அத பாடு. வேற பாட்டா? அதே கெட்டப்ல பாடுனீங்க. என்னன்னு தெரியலப்பா. ஒரு சேவல் பண்ணார். தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவா பாருங்க. ஒரு டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து பேசலாம். சினிமா சத்தியத்தை பேசும், சாத்தியத்தாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி, அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லை. முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. இலவசத்தை ஆதரிக்கும் தலைவர்கள் ஆதரிப்பார்கள், எதிர்க்கும் தலைவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் ஒரு நடிகர் தனது திரைப்படத்தில் இலவசத்தை எதிர்த்து நடிக்கிறார். அந்த படத்திற்கு பிரச்சனை வந்தால் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கிறார். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஒரு குளிர்பான நிறுவனம் ஆண்டொன்றுக்கு இத்தனை 1000 லிட்டர் தண்ணீரை நீர்நிலைகளிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறது என புள்ளி விவரம் பேசி புரட்சியும் செய்கிறார். அதே நடிகர் அதே குளிர்பானத்திற்கு விளம்பர தூதுவராகவும் வருகிறார். இதுதான் தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம், கூட்டியும் கொடுக்கிறோம். இந்த அடிப்படை வேறுபாட்டையே உணராத ரசிகர்கள், கொள்கை பிடிப்பில்லாத நடிகர்களை நாடால் அழைப்பது குற்றம். வேர்ல்டு ஹிஸ்டரி, வேர்ல்டு லிட்டரேச்சர்னு கோட்ஸ் மேல கோட்ஸ் சொல்லிக்கிட்டு ஏதோ MP3 ஆடியோவை ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேச போறதும் இல்ல. சின்ன பையா, வகுத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் வேண்டப்பா, அடிதடி எல்லாம் விட்டேன்ப்பா. நான் விடல இல்ல தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல. திராவிடம்னா என்ன சொல்லுங்க, தமிழ் தேசம் என்ன சொல்லுங்க, எப்படி ரெண்டு கண்கள் விளக்கப்படுத்துங்க, மக்கள் மட்டும் பாதிப்போம். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் பார்வையில திராவிடம்னா என்ன சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இல்ல நாங்க திராவிடம்னா என்ன நீங்க பார்வையில சொல்லுங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இல்ல நானும் சொல்றேன், எங்களுக்கு பிரிவினைவாதம் கிடையாது. நாங்க திரும்ப சொல்றோம். சொல்றாங்கல்ல பிரிவினைவாதம், திராவிட நாட்டை பெரியார் கட்டாரு, அண்ணாவும் கட்டாரு, அது பிரிவினைவாதமா?
என்னை பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு துபாகூர் அரை குறையமா தொழில கட்டு வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படுத்தாத. வடக்கு வாழ் தெற்கு செய்து அண்ணா சொன்னாரு. வடவர் நல்லவரும் இல்லை நம்மவரும் இல்லைனாரு. பிரிவினவாதமா? பேசுறப்போ பேசு. நான் வாய் பேச மாட்டேங்குது. வாய் எங்க காணோம்? திராவிட நாடு பெரியார் அண்ணாவும் கேட்டிருக்காங்க. பெரியார் அண்ணாவும் ஏத்துக்காங்க அவங்க. அப்ப பிரிவினவாதமா அது? ஆரிய திராவிடன் பேசுறது பெரியார். பிரிவினவாதமா அது? அழக்கூடாது. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட கூடாது. புரியுதா? குட் பை. இல்ல போ போ போ. ஏய் என்ன மச்சான் வாய் இல்லாத ஒரு அப்புறாணி போட்டு அடிச்சிட்ட. திராவிடம் என்ன சொல்லுங்க மக்கள் மன்றத்துல? நாங்க திரும்பவும் சொல்றோம், நாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு நாங்க வச்சிருக்கோம். நீங்க சார் தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாப்பா. 75வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்பல இருந்து இந்த ஊழல் இருக்கு? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஊழல் தானே சார் எங்களை எப்பல இருந்துன்னு கேக்குறேன். வலுவா குத்துவான் போல் இருக்கு. ஒரு 10 ஆண்டுகள் இருக்குங்களா? 10 ஆண்டு இருக்கு அப்படின்னா 2011 போய் அதிமுகவுக்கு குரல் கொடுத்தாரு, வாய்ஸ் கொடுத்தாரு. அப்பெல்லாம் தலைமை ஊழல் எல்லாம் இல்ல. அந்த தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? ஊரே பாக்குதியா? இந்த கட்சி நல்ல கட்சியா? தளபதி கிட்ட தான் நீங்க கேட்கணும். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. நல்ல கட்சியா ஊழல் கட்சியா? அது நீங்க தளபதி கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் சார்பா கேட்கல, உங்க கருத்து கேட்கறேன். அட உங்கள தான்ப்பா. ஏதாவது பேசுறா? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? அவரோட கருத்து உங்கள்ட்ட நான் கேட்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறேன். என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தளபதி கிட்ட தான் சார் கேட்டு சொல்லணும். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? பஞ்செல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. உங்க விஜய் வந்து கருத்தில கொள்கையில உறுதி இல்ல, அரசியல் யார் எதிரின்னு வெளிப்படையா சொல்ல முடியல. பின்னால்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்ன கோபால அப்படிதானே? ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடன்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ அதனுடைய மக்களுக்கு எதிரான திட்டத்தை பத்தி எந்த கருத்து சொல்லல. கோட்டை வீரன் பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேரு வீரன்லடா. பாயானா என்னன்னு தெரியாதவனுக்கு பேர் தான்டா வீரன். எனக்கே துப்பாக்கி. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். அந்த செயல்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். ஒரே ஆளே 2 வேடம் போட்டனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும். இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அது ஆளுகின கூமுட்டை. சின்னவனே காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். கொள்கை இல்ல, கூமுட்டை. லாரியா? நான் 2 சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலாம்னு தாங்க நினைச்சேன். நீ நடுவாங்க லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. எனக்கே சிரிப்பா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நான் கேட்க மாட்டேன். இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மிஸ்டர் சபரிமுத்து? நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? பார்த்து அவளை மாதிரியே இவனும் வந்து நிற்க போறான். என் தோல்லையே வளர்ந்த ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே இருக்கிறான். கழகத்துடைய திராவிட தமிழ் தேசிய கருத்துக்கு நீங்க விளக்கம் சொல்ல முடியல. பத்திரிகையாளரையே நேரா சந்தித்து நேரடியாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தப்பித்து ஓடுகிற ஒரு விஜயால நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நாட்டுக்கு எப்படி முதல்வர் தமிழக வெற்றி கழகம் தகுதியற்ற
டேய் டீசெண்டா போ கத்தாத அண்ணன் கத்துறா டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத